மே 18 2024 சம்பவம் ஞாபகம் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸுக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும். என்னதான் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியலாக வெளியில் போனாலும் ஐபிஎல்ல இருந்து, பட் ஆர்சிபி வந்து இந்த அஃபிஷியலாக பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போகலை. அவங்களுக்கு மினிமம் ஒரு விக்ட்ரியாவது தேவைப்படுது, மேக்ஸிமம் 2 விக்ட்ரி, இல்லை மேக்ஸிமம் எத்தனை விக்ட்ரி வேணாலும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸால் ஆர்சிபிக்கு பழிக்கு பழி வாங்க முடியுமா? அந்த பழிக்கு பழினா 2 விதமாக இருக்குது. ஒன்று, ஆர்சிபியை இந்த மேட்ச்சில் தோக்கடிச்சு படு தோல்வியை கொடுத்து சைக்கலாஜிக்கலாக அவங்கள திணறடிச்சு அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகளில், அது வாய்ப்பு கிடையாது, 3 போட்டிலாம் தோக்க மாட்டாங்க. மே 18 2024 மறக்க முடியாத ஒரு தோல்வியை பரிசளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே இடத்துல இப்போ அவங்களுக்கு அந்த தோல்வியை பரிசளிக்கிறாங்க. ப்ளஸ் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு மாதிரி வீக்கர் சைடாக எல்லாரோட பார்வையும் இருந்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த டீம் வந்து ஒரு பிளே ஆஃபுக்கு போகக்கூடிய ஒரு டீமை பீட் பண்ணாங்கன்னா அது சரியான ரிவெஞ்சாக இருக்கும். அதான் இப்படியே டைட்டில் வைக்கலாம். தீரா கணக்கு பெங்களூரில் இருக்கா, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியோடு இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவை நான் ஆரம்பிக்கிறேன். வழக்கம் போல் இந்த ஐபிஎல் 2025 டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரீவியூ ஷோவில் வந்து கேள்வியில் கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா? பெரிய மேட்ச் இல்லையா? எப்படி பார்த்தாலும் இது பெரிய மேட்ச் தான். என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியில் போனாலும் ஐபிஎல்ல இருந்து இது பெரிய மேட்ச் தான். பெரிய மேட்ச்சுக்கு யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டாக இருப்பா? இந்த 2 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்தானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. ப்ரிவியூவில் போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி செலிப்ரேஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. வழக்கமாக இந்த மாதிரி சொல்லவே மாட்டேன், பட் ஆனால் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபர்ஸுகளோட கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்குறீங்க, பட் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை நான் எப்பவுமே முன்னாடி சொல்லவே மாட்டேன், பின்னாடி சொல்லுவேன். பட் முன்னாடியே சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸுங்க உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல சின்னசுவாமி ஸ்டேடியமோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மழை வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ இன்றைக்கி பெங்களூரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லை கிரிக்கான தான் நீங்கள் மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை நாளைக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மேட்ச்சுக்கு முன்னாடி நாளும் அதுக்கு அடுத்த நாளுக்கும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா மழை சின்னசுவாமியில் கொஞ்சம் விளையாடுதோன்னு எனக்கு தோணுது. போன வருஷம் நீங்கள் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை இந்த வருஷம் இப்போது ஒரு ஆர்சிபி ஒரு மேட்ச் ஒன்று தோத்தாங்களே, மழையில் தோற்றுருந்துருப்பாங்க. யார்? பஞ்சாப் கிங்ஸ் கூட தானே தோத்தாங்க. அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க. பட் அந்த மேட்சை விட இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம், ஒரு வேடிக்கையான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, விக்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த டபுள் சைட் டேப் பார்த்துருக்கீங்களா? அதில் கை வச்சா டப்புனு ஒட்டிக்கிட்டு வரும்ல, ஒட்டிக்கல டப்பு உங்களை எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்படியே ஒரு மாதிரி எப்படி எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஓவர்ஸ் கம்மி பண்ணதுனால பவர் பிளேயும் கம்மியாக ஆச்சுங்கிறதால கஷ்டமாக இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா இல்லை, மழை வந்துச்சுனாங்கிறத தாண்டி சின்னசுவாமி 3 விதமாக, ஒன்று இந்த மாதிரி சொன்னால ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கியாக இருக்கிற ஒரு பிச்சு, அப்புறம் கிராஸ் இருக்கும், கிராஸ் இருந்தாலும் நல்லா திரும்பும், அப்புறம் இன்னொன்று ரோடு ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்விங்கோ மூமெண்ட்டாக இருக்கிற மாதிரி விக்கெட் கொடுப்பாங்க. இந்த 4 வகையான பிச்சிலையும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடுறது கஷ்டம், பட் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட்டுக்கு நல்லா பால் வரும். ஸ்டிக்கியாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டிக்கியாகவே இருக்காது, பால் எல்லாம் எழுந்து வரும். அப்புறம் கிராஸ் இருக்கும், கிரிப்பு கிடைக்கும். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நல்லா இந்த பிச்சு நல்லா செட்டில்டாக இருக்கும், பேட்டிங்க்கு ஒரு மாதிரி சாதகமானது ரெடி ஆயிரும். ஸ்விங்கும் மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு அந்த இனிஷியலாக நிறைய ஸ்விங் இருக்குங்கிறதுனால, அசிஸ்ட் பண்ணுங்கிறதுனால அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸே மொத்தமாக அங்கே உடச்சி போட்டுரும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஒரு 2-3 ஓவர் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பேட்டிங் பண்ணலாம். ரோடும் அதே தான். ஆனால் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கும், அப்புறம் நீங்கள் பெருசாக ஸ்கோர் பண்ணலாம். பட் டாஸை வின் பண்ணால் சின்னசுவாமியில் சேசிங் எடுக்கிறது பெட்ரு. சிஎஸ்கே போன வருஷம் தோத்தாங்க அப்படின்னா, அவங்க தோத்ததுக்கான காரணத்தை இங்கே சொல்லிக்கிறேன், லைட்டாக சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்த விரும்பலை, லைட்டாக சொல்லிக்கிறேன். அவங்க வந்து டார்கெட்டுக்கு போகல, அவங்க இந்த ஸ்கோரை தாண்டினா நம்ம வந்து பிளே ஆஃபுக்கு போயிடலாம், அதை மைண்டில் வச்சுட்டு அவங்க போனாங்க. அதனால தான் அவங்க தோத்தாங்க. இல்லைனா ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் இதுதான். பட் டாஸ் மேட்சோட ரிசல்ட்டை இங்கே தீர்மானிக்கும். பார்ப்போம். அடுத்ததாக பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் பெத்தல் உள்ளே போன மேட்ச் கொண்டு வந்தாங்க, சால்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ சால்ட்டு வருவாரா இல்லை பெத்தலே ஆடுவாரா கேள்வி. அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் சிஎஸ்கே சைட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழ் நேத்தன் எல்லிஸ் பத்திரனாக்கு பதிலாக உள்ளே வருவாரா? ஆனால் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரனா மாதிரி யார்கர் போடுறவங்க தான் தேவை. ஸோ பத்திரனா உள்ளே இருப்பாரா, இல்லை நேத்தன் எல்லிஸை கொண்டு வந்து நீங்கள் ஸ்லோயர் ஒன்று போடுங்க, குயிக்காக போடுங்க, யார்கர் போடுங்கன்னு சொல்லுவாங்களா?
ஸோ இது ஒரு கேள்வி மனசில் இருக்குது பிளேயிங் லெவலில். அப்புறம் தீபக் ஹூடாவுக்கு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ தீபக் ஹூடாவை இந்த மேட்ச்சில் இறக்குவாங்களா, இல்லை அவருக்கு பதிலாக யாரை இறக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அந்த பொசிஷனில் மட்டும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. யாரை எடுப்பாங்க? ஏன்னா அஸ்வினை பின்னாடி கொண்டு வருவாங்களா, இல்லை தீபக் ஹூடாவா, ராகுல் திரிபாதியா, வேற வன்ஷ் பேடி இருக்கார், அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? பட் மேலே செட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. பட் கீழே திரும்ப ஒரு மாதிரி அந்த ஒரு பேட்டிங் பொசிஷனில் மட்டும் தீபக் ஹூடா வந்து அந்த பொசிஷனில் மட்டும் வேறு யாராவது ட்ரை பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையும் இதுதான். இப்போ பேட்டில் நேருக்கு நேர் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா பழிக்கு பழி. சேப்பாக்கில் வந்து ஆர்சிபி ஒரு பெரிய பஞ்ச் ஒன்று விட்டாங்க. ஆக்சுவலி சேப்பாக்கில்ங்கிறத தாண்டி இந்த ஐபிஎல்ல முதல் தோல்வி சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபி தானே கொடுத்தாங்க, அதுவும் ஹோமில் கொடுத்தாங்க. அங்கே தோக்க ஆரம்பிச்சவங்க தான் அதுக்கப்புறம் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 4-5 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி சிஎஸ்கேவோட கேம் வந்து செம்ம கிரேஸியாக இருந்துக்கிட்டு இருக்குது, எம்ஐ சிஎஸ்கே மேட்சை விட. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இப்போது நீங்கள் ஆர்சிபி டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் எதனால் ஆர்சிபிக்கு ஒரு ஃபஸ்ட்டு கப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆர்சிபி வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி தோப்பாங்கன்னு நினைக்கிற கேமை அவங்க ஜெயிச்சு கொண்டு வராங்க. குருல் பாண்டியா அடித்த ஒரு மேட்ச் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லலாம். அப்புறம் பவுலிங்கில் வந்து குருல் பாண்டியா பவுலிங்கில் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு, ஜோஷ் ஹேஷ்வுட் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. நிறைய தோக்கிற சுச்சுவேஷனில் ஆர்சிபி ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த லோவர் மிடில் ஆர்டரில் மேட்ச் வின்னர்ஸ், இப்போ பவுலர்ஸுகள்லையும் ஒரு மேட்ச் வின்னர் தேவைப்பட்டார். அவங்களுக்கு பவுலர்ஸுகளில் மேட்ச் வின்னர்ஸே கிடச்சிருக்காங்கிறதுனால ஆர்சிபிக்கு இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு 6வது கப்புன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி முதல் கப்பு ஆர்சிபிக்கு பிரகாசமாக இருக்குது. இது நல்ல ஒரு வாய்ப்பு. பட் ஆர்சிபியில் நான் இப்படிலாம் சொன்னாலும் அங்கே ரஜத் படிடாரோட ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லைன்னா, ஆனால் அவர் வந்து ஸ்பின்னு நல்லா அடிப்பார்னு பார்த்தா ஸ்பின்னருக்கிட்டே விக்கெட் விடுறாரு. அவர் அடித்தாலும் நான் ரஜத் படிடார் நான் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி கார்னர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மிடில் ஓவரில் ரஜத் படிடார் மற்றவங்களை விட ஒரு மாதிரி ஸ்பின்னை ரொம்ப கேஷுவலாக ஆடுவார். இப்போ துபே இந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் ரஜத் படிடார். இந்த வருஷம் துபே ஒரு மாதிரி ஃப்ளாட்டு. ஒரு ஆரம்பத்தில் ரஜத் படிடார் வந்து 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனார். பட் இப்போ அவர் படுத்துட்டார். எனக்கு வந்து ரஜத் படிடார் நல்லா ஆடணும். ஏன்னா ஒரு பக்கம் ஆங்கர் இன்னிங்ஸ் கோலி ஆடுறாருன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி ரஜத் படிடார் வந்து ஹிட் பண்ணி ஆடினார்னா ஸோ பெட்டராகவே இருக்கும். டீம் மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ரஜத் படிடார் வந்து அந்த ஃபார்ம் தேவைப்படுது. ஒரு கேப்டனாக அவர் இருக்காருங்கும் போது கேப்டனாக அவருக்கு இந்த ரன் வரலங்கிற பாதிப்பு அவர் இருக்க மாட்டேங்குது. பட் ரன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கேப்டன்சி நல்லா வரும். பட் ரன்னு வரணும் கேப்டன்சி அவர் நல்லா வந்துகிட்டு இருக்குது. நல்லாவே யோசிச்சு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. பட் நான் ரன்னு எதிர்பார்க்குறேன், விட மாட்டேன். மற்றபடி விராட் கோலியோ, தேவ்தத் படிக்கலோ, குருல் பாண்டியாவோ, டிம் டேவிடோ, ஜிதேஷ் சர்மாவும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த 7 பேரில் அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அதில் வந்து ரஜத் படிடார் பண்ணலையேங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் வேணா எனக்கு பவுலிங் ரொம்ப செம்மையாக கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூரியவன்ஷி எதிர்த்து ஜெய்ஸ்வால் எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து சூரியவன்ஷியை வந்து புவனேஸ்வர் குமார் எடுத்த ஒரு விதமோ சரி மேட்ச் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க 6-6. பட் கடைசியாக டெத் ஓவரில் ஜோஷ் ஹேஷ்வுட் போட்டதும், ஜெய்ப்பூரில் புவனேஸ்வர் குமாரும் ஜோஷ் ஹேஷ்வுட் டெத் ஓவரில் பவுலிங் பண்ணதும், நியூ பாலில் ஒரு புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக போட்டுட்டு இருக்கிறதும், ஜோஷ் ஹேஷ்வுட் மாதிரி அக்ரெசிவாக போட்டுட்டு இருக்கிறதும். ஸோ எனக்கு அந்த நியூ பால் பேரே வந்து மாதிரி பிரேக்லாம் சரியாக கொடுத்து டெத் ஓவரில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ளஸ் அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் மிடில் ஓவரில் குருல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவும் போடுறாங்க. ஒரு ஓவர் ரொம்ப ஷப்பலுக்கு தள்ளுறாங்க. பட் இதில் குருல் பாண்டியா வந்தாருன்னா எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்துட்டு போகிறார். சுயேஷ் சர்மா வந்தாருன்னா எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்துட்டு போகிறார். ஒரு விக்கெட் 2 விக்கெட் இவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா ப்ரெஷர் விடுது. புவனேஸ்வர் குமாரும் ஜோஷ் ஹேஷ்வுட்டும் பவர் பிளேயில் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. இவங்க வந்து 2 விக்கெட் எடுக்கிறாங்க, இல்லை 1 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி வரும்போது ஒரு 6வது விக்கெட்டுக்கு 5வது விக்கெட்டுக்கு இல்லை 7வது விக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோஷ் ஹேஷ்வுட்டுக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க நெத்தியடி ஆட்கள் அடிக்கிறாங்கன்னா அந்த பக்கத்தில் குருல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவும் ஒரு மாதிரி உள்ள வெளியில் எடுத்துட்டு இல்லை, குருல் பாண்டியா உள்ள வெளியில் இல்லை வந்து குயிக்காக போட்டு போகிறாரு. பட் சுயேஷ் சர்மா லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்டருக்கு ஒரு மாதிரி லெக் பிரேக் போடுறது, கூகுளி போடுறதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்டருக்கு போடுறாருங்கிறது நல்லாவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சுயேஷ் சர்மா வந்து இந்த சீசனில் ஒரு மாதிரி ஹாஃபாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தால் பெட்டராகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பேட்டிங்கோட பவுலிங் எனக்கு ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்படி சொல்கிறதுனா இவங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னா கப்பை வின் பண்ணணும் அப்படின்னா பவுலிங் சாலிடாக இருந்துச்சுன்னா முடியும். அது இப்போ அவங்க கிட்ட கிடச்சிருக்குது. இது போக குருல் பாண்டியா பேட்டிங் வேற பண்ணி போன மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கினார். அது ஒரு பக்கம். ஓகேங்களா, இது ஆர்சிபி. இப்போ சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே இவங்க கிட்ட எப்படி ஸ்டார்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஜோஷ் ஹேஷ்வுட் புவனேஸ்வர் குமார் இருக்காங்கிறதுனால இவங்க அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் அடிச்சு ஒரு 40 ரன் இல்லை ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாலே ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி வரவங்க ஆடலாம். அப்புறம் சாம் கரன் போன மேட்ச்சில் ஒரு 100 மிஸ் பண்ணுற ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போனார். அக்ரெசிவாக இருந்துச்சு, யாரையும் மதிக்கவும் இல்லை. ஜடேஜாவை எல்லாரும் இனிஷியலாக தெரில 6 அடிக்க மாட்டாரு தான், அவர்கிட்ட அந்த ஆக்சலரேஷன் இருக்க மாட்டேங்குது.
மேட்ச் ஜெயிச்சா ஜடேஜாவோட இன்னிங்ஸ்கள் மேலே பெருசாக கேள்விகள் வராது. பட் தோக்குறாங்களே அதனால கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. டிவல் பிரவிஸ் பேபி ஏபிடியின் ஆர்சிபிக்கு எதிராக இந்த பக்கம் டிவல் பிரவிஸ் வராரு. ஸோ இந்த 3 இதில் துபே தான் எனக்கு ஆஃபாக இருக்கிறாரு. டாப் ஆர்டரில் ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார்னா, மிடில் ஓவர்ஸில் இப்போ சாம் குரன், இந்த ஜடேஜா, பிரவிஸ், துபேலாம் வருவாங்க. அவங்களுக்கு குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மா இவங்க வருவாங்க. அதே போல் டிவில் பிரவிஸும் ஒரு பெரிய தலைவலியாக இருப்பாரோ ஆர்சிபிக்குன்னு எனக்கு தோணுகிறது. சாம் குரனும் சரி, ஜடேஜா, பிரவிஸ், துபே இந்த டீமும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் ஆர்சிபியை கொஞ்சம் ஜெயிக்கிற அளவுக்காவது யோசிச்சு பார்க்க முடியும். பட் எனக்கு இந்த ஒரு பேட்டிங் லைனப்பில் மிடில் ஆர்டர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இப்போது சாம் குரனை பவர் பிளேலே வர வைக்கிற மாதிரி, ஜடேஜா பவர் பிளேல வர வைக்கிற மாதிரி அப்படின்னா ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் அங்கே ஸ்டில் கன்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் இதில் யஷ்தயால் வந்து ரன்னை லீக் பண்ணிகிட்டே இருக்காரு ஆர்சிபிக்கு. யஷ்தயால் இப்போ யஷ்தயாலாம் இல்லை, கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கிறாரு. அதையும் நான் இங்கே வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் தோனி வரும்போது சுயேஷ் சர்மாவுக்கு ஒரு ஓவர், அப்புறம் யஷ்தயால் தோனியை ஒரு விக்கெட் எல்லாம் எடுத்தார். பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஃபார்ம் யஷ்தயால் கிட்டேருந்து இல்லையோன்னு எனக்கு தோணுது. நேத்தன் எல்லிஸை ஏர்லியாக ட்ரை பண்ணுவாங்களா, கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ் இந்த பேர் மிடில் ஓவரில் பத்தீரனா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா இங்கே சின்னசுவாமியில் அவர் தேவை, அவரோட இந்த நறுக்கு யார்கர்ஸ் அப்படிங்கிறது தேவை. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நான் நூர் அகமது நம்புவேன், கம்போஜ் ஒரு மாதிரி 50-50, கலீல் அகமது இந்த பவர் பிளே நான் கொஞ்சம் பெருசாக நம்புவேன், ஜடேஜாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் நம்புவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யூஸ்டு பிச்சாக இருக்கும்போது அங்கே ஜடேஜா கிட்டேருந்து நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கப்படுது. இப்போது உங்களுக்கு விராட் கோலி சால்ட் வரும்போது ஸோ ஒருவேளை சாம் கரன் அந்த ஸ்விங்கு போயிச்சான்னு தெரில, பட் பெருசாக பண்ணுறது இல்லை. இங்கே விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் இவங்களோட விக்கெட்டை வந்து இனிஷியலாக ஒருவேளை கம்போஜ், சாம் கரன், கலீல் அகமது எடுத்துட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனாலும் சொல்கிறேன் ஓகேங்களா. அப்புறம் இங்கே ரஜத் படியா ஸ்பின்னர் ஆடுவார், குருல் பாண்டியா ஸ்பின்னர் ஆடுவார், டிம் டேவிட் இல்லை ஜிதேஷ் சர்மா ஸ்பின்னர் ஆடுவார். இப்போ ஜடேஜா, நூர் அகமது இவங்களை எடுத்துக்கிட்டு ஒருவேளை தோனி வந்தார் அப்படின்னா இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது சிஎஸ்கேவும் சேர்ந்து அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் ஜிதேஷ் சர்மா, ரொமாரி ஷெப்பெல்லாம் வரும்போது கீழே எல்லிஸ்லாம் வருவாங்க. ஸோ சிஎஸ்கே கிட்ட டீமே கிடையாது, சிஎஸ்கே இருக்கிற டீம் வச்சு ஆடினாங்க. அந்த சிஎஸ்கே டீம் ஜெயிப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 52% சான்ஸ் இருக்குது, அண்ட் சிஎஸ்கே 48% சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி கிட்ட மேலே பேட்டிங், கீழே பேட்டிங், அப்புறம் லோவர் ஆர்டரில் பேட்டிங் நல்லா இருக்குது. பவுலிங் நியூ பாலில், அப்புறம் மிடில் ஓவரில், டெத் ஓவரில் நல்லா இருக்குது. சிஎஸ்கே தான் இப்போ ஒரு மாதிரி அவங்க பாதையை அவங்க தேடிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ சிஎஸ்கே பார்ப்போம், இந்த மனப்பான்மையில் வராமல் ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மையில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். சின்ன சுவாமியில் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி 14 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் கூட 4 டீம் கூட மோதணும். முன்ன சொன்ன மாதிரி மினிமம் ஒரு விக்ட்ரி, மேக்ஸிமம் எத்தனை விக்ட்ரி வேணாலும் மினிமம் 1 கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும். அப்போ தான் 16 பாயிண்டோட பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போக முடியும். 1 அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இந்த மேட்ச்லாம் தோற்று இன்னொரு மேட்சையும் தோற்று அப்புறம் ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்லை ஒரு மேட்ச் வின் பண்ணி மற்ற டீமோட வெற்றி தோல்வியை பார்த்துக்கிட்டு நெட் ரன் ரேட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் இந்த வருஷம் எடுக்காமல் இருக்காங்க, அதுவே நல்லது ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ அடுத்ததாக ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் குருல் பாண்டியா, ஜடேஜா, சாம் கரனை பிக் பண்ணுறேன். நான் நம்புவேன், ஜடேஜா, சாம் கரனை கண்டிப்பாக நம்புவேன். அப்புறம் பேட்டிங்கில் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், டிவில் பிரவிஸ் பிக் பண்ணுறேன். ஸோ டிவில் பிரவிஸ்க்கு யாருக்கும் அந்த பேட்டில் சூப்பராக இருக்குவாங்க, சுயேஷ் சர்மா, குருல் பாண்டியாலாம் வருவாங்க, இல்லை டெத் ஓவரில் ஜோஷ் ஹேசல்வுட்லாம் வருவார், அது ஒரு மாதிரி நல்ல பேட்டில் தான். அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ஜிதேஷ் சர்மா, பவுலிங்கில் ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், கலீல் அகமது, நூர் அகமது 2 அகமதியை நான் பிக் பண்ணிட்டேன், கலீல், நூறு. அப்புறம் புவியை எடுத்துருக்கே ஒரு ஸ்பின்னர்கிட்ட போகலாமே அப்படி கேட்கும்போது நான் குருல் பாண்டியா பிக் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது நான் குருல் பாண்டியனுக்கு ஸ்பின்னராகவும் இருப்பார், அப்புறம் கொஞ்சம் பேட்டிங் பண்ணுறங்கிறதுனால நான் அப்படியே போகிறேன். ஸோ ஜோஷ் ஹேசல்வுட், புவி, கேபி இவங்க 3 பேரும் பவுலிங் பண்ணுவாங்க, குருல் பாண்டியா. அப்புறம் இங்கே ஜடேஜா, சாம் கரன், கலீல் அகமது, நூர் அகமது. சிஎஸ்கே பவுலிங் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு ஒன்று தோணுச்சு, சிவம் துபேவா, ரஜத் படிடாரா 2 பேரும் ஒரே மாதிரியான தான், ஆனால் 2 பேரும் இப்போ ஒரே மாதிரியாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாங்க. யாரை பிக் பண்ணலாங்கிற குழப்பம் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இதுதான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் விராட் கோலியையும் சஜஸ்ட் செய்வேன், அப்புறம் ஜடேஜாவை சஜஸ்ட் செய்வேன். பார்ப்போம், இதுதான் என்னோட டீமு, பார்த்து விளையாடுங்க. மேபி விராட் கோலி, ஜோஷ் ஹேசல்வுட் போகிறேன். ஜோஷ் ஹேசல்வுட் 2 விக்கெட் 3 விக்கெட்டாக எடுக்கிறார் குறைஞ்சபட்சங்கிறதுனால நான் அவரையும் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. வீடியோ நிறைவடைகிறது. மாதிரி நல்ல பேட்டிலாக இருக்கும், நல்ல மேட்சாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஆடுறாங்கனாலே ஒரு மாதிரி வைப்பாக தான் இருக்கும். சின்ன சுவாமியில் நீ சிங்கம் தான் பாட்டு விராட் கோலி கடைசியாக அந்த பாட்டை தான் கேட்டேன், நான் இப்போ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது சின்னசுவாமி ஸ்டேடியமில் டிஜே நீ சிங்கம் தான் பாட்டுக்கு விராட் கோலிக்கு போடுவாரா, இல்லை ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நீ சிங்கம் தான் பாட்டு வந்து தோனிக்கு தான்.
விராட் கோலிக்கு பேட் ஆஸ் படத்துலேருந்து சிங்கம் இறங்கினா காட்டுக்கு விருந்து போடலாம். ஆனால் விராட் கோலியில் திரும்பவும் நீ சிங்கம் தான் சாங் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மான், சிம்பு இவங்கெல்லாம் இருக்கலாம், இருக்கிற லிரிசிஸ்ட்லாம் இருக்கலாம். பட் கிரிக்கெட் எடிட்ஸ், தோனி எடிட்ஸ் நிறைய போட்டு தான் அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கினாங்க. பார்ப்போம் பெருசாக ஆக்கினாங்க டிஜே என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. தென் ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்க்காம இருந்த வீடியோக்களில் ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?